தமிழ்நாட்டுல மும்மொழின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. ஒருபோதும் உயிரே போனாலும் அதை ஏத்துக்க போறது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அப்ப தமிழ் ஓகே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், ஆங்கிலம் மூணாவது லாங்குவேஜ், ஏதோ ஒண்ணு நீங்க சொல்றீங்க. நான் ஹிந்தினே கூட வச்சுப்போம். ஹிந்தி ரைட் ஓகேங்க. இப்ப கேரளா மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி வச்சுப்போம். அப்படி ஒரு உதாரணத்துக்கு அல்லது ஏதோ ஒண்ணு வச்சுப்போம். கர்நாடகா கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி அப்படி வச்சுப்போம். உத்தரப்பிரதேசல என்ன படிப்பான்? அவனுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே ஹிந்தி, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்க. தேர்ட் லாங்குவேஜ் அவன் என்ன படிப்பான்? மனசாட்சியோட பேசணும். தயவு செய்து சொல்றோம், மனசாட்சியோடு சொல்றோம். தேர்ட் லாங்குவேஜ் அங்க தமிழ் கற்றுக் கொடுப்பீர்களா? இப்ப எங்க ஊர் அரசு மேல்நிலைப்பள்ளி குமாரபுரம் தோப்பூர்ல வந்து ஒரு எந்த மொழி மூன்றாவது மொழியா படிக்கலாம்னு முடிவு பண்ணா யாரு முடிவு பண்ணணும்? அந்த பள்ளிக்கூடத்துல, எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள், எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள், அப்புறம் வந்து அங்க பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவங்க உருதை சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவெடுத்தா உருது தான் படிச்சு கொடுப்பாங்க. அவங்க மலையாளத்தை சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா மலையாளத்தை படிச்சு கொடுப்பாங்க. அந்த மாணவர்கள் எதை எதிர்பார்க்குறாங்களோ, இல்ல ஆசிரியர் கூட 2ஆம் பட்சம் தான் சார். ஆனா இந்த 3 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணுங்கிறது தான் சட்டம்.